நிச்சயமாக சார், உங்களுடைய ஆலோசனைகள் உண்மையிலேயே வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது, சாத்தியப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இதற்காக பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து கடல் நீரை குடிநீராக்குவதை விட இது போன்ற திட்டங்களுக்கு செலவிட்டால் நிச்சயமாக தண்ணீர் நிலத்தடி நீர் மட்டமும் உயரும், தண்ணீரும் சேமிக்கப்படும், தண்ணீர் பற்றாக்குறையும் நீங்கும். சென்னை போன்ற மாநகரங்கள் தண்ணீரில் தத்தளிக்காது. என்னுடைய கடைசியாக ஒரு கேள்வி சார், இப்ப விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி ஆகட்டும், அதே போன்று புதுச்சேரி ஆகட்டும், எதிர்பாராத மழை எப்பொழுதுமே அங்கு புயல் வந்தால் இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் தான். கடலூரும் புதுச்சேரியும் பல முறை பல புயல்களை பார்த்திருக்கிறது. ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பெருமழை, புயலை விட காற்றை விட மழையானது அதிகமாக பெய்திருக்கிறது. இது போன்ற இடங்களிலே இது போன்ற சூழல் வரும்பொழுது அதை தடுப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா சார்? தண்ணீர் தத்தளித்தது, விழுப்புரம் ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், மாநகரம் முழுவதும் தத்தளித்தது. இது போன்ற சூழல் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் சார்? அதற்கு ஒரு நீண்டகால திட்டத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதற்கு பெயர் தரைகீழ் சுரங்க நீர்த்தேக்கங்கள், டன்னல் அண்ட் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட். டன்னல் அண்ட் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட். இந்த தரைகீழ் சுரங்க நீர்த்தேக்கங்கள் மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், சைனா, ஈவன் மலேசியா, USA, இங்கிலாந்து போன்ற இடங்களிலே அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அது கூடுதலான செலவு பிடிக்கும். இப்பொழுது நாம் இந்த மெட்ரோ ரயில் செய்கிறோமே, 30 அடி 40 அடி கீழே சுரங்கம் தோண்டி செய்வேன், அதையே பெரிய அளவிலே செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த மழை தண்ணீர் அதிகம் போகும். கடற்கரை ஓரங்களிலே அதை தடுப்பதற்கு உங்களுக்கு சப்சர்ஃபேஸ் பேரியர் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் நீண்டகால திட்டங்கள், நிறைய செலவு பிடிக்கும். புயலினால் வரக்கூடிய இந்த சேதங்களை அவ்வளவு எளிதாக தடுக்க முடியாது. இது வளர்ந்த நாடுகளில், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இங்கிலாந்தாக இருக்கட்டும், இல்லை சைனாவாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் பெரிய அளவுக்கு கூடுதலான மழை பெய்யும் பொழுது ஓரிரு நாட்களுக்கு இந்த மழை அளவு எல்லா சாலைகளிலும் தண்ணீர் நிறைந்து 3 அடி 4 அடி உயர்ந்து இருப்பது, அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளச்சேதங்கள், அதுவும் காற்றினால் நடக்கக்கூடிய சேதங்கள் நடக்கவே செய்கின்றன. எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி இருந்தாலும் இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கணிக்கத்தான் முடியும். ஆனால் எக்ஸாக்டாக துல்லியமாக புள்ளித்தோடு சொல்ல முடியாது. ஏனென்றால் மழை என்பது டைனமிக் ஆக்டிவிட்டி, டைனமிக் ஃபினாமினா. அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, நிலைமைக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு நேரம், இடத்துக்கு நேரம். எனவே இது வெறும் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை மாத்திரம் வைத்துக்கொண்டு, மைய கட்டுப்பாட்டு அறையை மாத்திரம் வைத்துக்கொண்டு அங்கே உட்கார்ந்து தடுத்துவிட முடியாது என்பதை இந்த IAS அதிகாரிகளும் அமைச்சர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.